ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னோடகம் என் வீடு. இன்றைக்கி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 சனிக்கிழமை நைட்டு. ஸோ நாளைக்கு காலையில் நாளைக்கு அதாவது இப்போ 12 o'clock கிராஸ் பண்ணோன்னா ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த விலாகு. பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த வாட்டி லாக்டவுன் முறியடிச்சிருச்சு. இப்போலேருந்தே விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே 2 நாளாக நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் பர்த்டே அப்பாவுக்கு வருதுன்னு. ஸோ அப்போலேருந்தே அவள் விஷ் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ்லாம் இல்லை. ஸோ அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட் வச்சு தான் இன்றைக்கி கேக் செய்யலான்னு பிளானு. பிஸ்கட் சாப்பிடணும் ஆசையாக இருக்குதுன்னு சொன்னதே அவங்க பொய் சொல்லாதீங்க, கேக்கு தானே செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் முறியடிச்சிருச்சு. எப்போவுமே நாங்கள் வந்து அவங்களோட பர்த்டே, என்னோடய பர்த்டே, பாப்பாவோட பர்த்டே எல்லாத்துக்குமே வந்து அவுட்டிங் தான் போயிடுவோம். ஸோ வீட்டில் இருக்கவே மாட்டோம். கேக் கட் பண்ணுறது பாப்பாவுக்கு மட்டும்தான் வீட்டில் கட் பண்ணுறதுலாம். மற்றபடி என் பர்த்டேக்கும் கட் பண்ண மாட்டோம், அவங்களோட பர்த்டேக்குமே நாங்கள் கேக்லாம் கட் பண்ணது கிடையாது. இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே, பாப்பாவும் வந்து வீட்டில் அவளுக்கும் வந்து பர்த்டே அப்படின்னாவே கேக்கு தானே ஸ்பெஷல். ஸோ அவளும் வந்து ஒரு ஜாலி ஆகிட்டா, குஷி ஆகிட்டாங்க மேடம் கேக்குன்னொன்னே. ஸோ அதனால் செய்யலாம் அப்படின்ட்டு தான். இப்போ நம்ம கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் பார்த்தேன், ஃப்ளிப்கார்ட்டில். நானும் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், மொபைலாவது வாங்கி கொடுத்தலான்னு பார்த்தேன். எதுவுமே செட் ஆகலை, எதுவுமே நம்மளால் இந்த வாட்டி கிஃப்ட் பண்ண முடியல. ஸோ நம்மளால் வீட்டில் முடிஞ்சது இந்த கேக் தான். ஸோ அதையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிஸ்கட் கேட்டால் அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா பிஸ்கட்டை வாங்கி வச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு மேலே செய்யலாம், செஞ்சுட்டு காலையில் கட் பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படிலாம் யோசிச்சுலாம் வச்சுருந்தேன். மிக்ஸி வந்து முன்னாடியே அரைச்சி வச்சிடலாம், எல்லாமே கரெக்டாக பாலை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பேட்டர் வச்சு நைட்டு 2 மணிக்கு மேலே அவங்க தூங்கினோன்னு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது எல்லாத்தையும் முறியடிச்சு பிஸ்கட்டுன்னொடனே அவங்க கேக்குன்ட்டாங்க. கேக் தானே செய்ய போகிறீங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன் ஆரம்பிச்சது நிறைய டைம் நாங்கள் வீட்டில் ஏதாவது கேக் செஞ்சுட்டே இருந்தோம். ஆனால் பிஸ்கட் வச்சு இது வரைக்கும் நாங்கள் செய்யவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். ஸோ அதுதான் எப்படி வருதுன்றதும் தெரியல, பார்ப்போம். அது வந்து கேக்கு சொதப்பலாகி கேக்கு அந்த சர்ப்ரைஸையும் முறியடிக்க போகலான்னு தெரியல, பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி கண்டினியூவாக வ்ளாக் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை மணிக்கு, அதாவது நேற்று வந்து நல்ல வேலை பார்த்துட்டே இருந்தேன், உங்களுக்கு அந்த வ்ளாக்லேயே காட்டியிருந்தேன்ல. ஸோ கிச்சன்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தனால பயங்கர ஷோல்டர் பெயின், அந்த ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு நேற்று சுத்தமாக தூக்கம் இல்லை அப்படின்றனால இன்றைக்கி ஃபுல் டே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நைட்டு டின்னர் மட்டும் தான் நான் சமைச்சது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலையில் அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நாளைக்கு அவங்க பர்த்டே அன்றைக்காவது அவங்கள்ட்ட வந்து வேலை வாங்காமல் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். லைட்டு வந்து டிமாய் வந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் வந்து லோ பவர் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பேசிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு எப்படி கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல வேறு. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா சாரி. ஓகே, இந்த செலிப்ரேஷனுக்காக தான் இந்த விலாகு. இப்போ போயிட்டு நாங்கள் கேக் ரெடி பண்ணுறோம். போலாமா? மிக்ஸி ஜாரில் வந்து பிஸ்கட்ஸை அந்த க்ரீமோடயே எடுத்துக்கிறேன். மிக்ஸி வந்து ஒரு வழியாக வாங்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மிக்ஸி வந்து இது நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் உடனே வாங்கினது தான். இதில் சின்ன ஜாரு, அதுக்கப்புறம் அந்த மீடியம் சைஸ் ஜார்லாம் ஒர்க் ஆகலை, பெருசு மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கா. அதனால் நான் இதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக தான் அந்த புல்லட் மிக்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே நீங்கள் பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ நியூவாக வந்தவங்களுக்கு மிக்ஸி புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஜாரெலாம் யூஸ் பண்ண தெரியாதனால தான் ப்ராப்ளம் ஆச்சு, தவிர மிக்ஸியில் வந்து எந்த ஃபால்ட்டுமே இது வரைக்கும் வந்ததில்லை. பிரீத்தி பிராண்டோட ட்ரியோ இது. கிட்டத்தட்ட இப்போ 6 வருஷம் ஆக போகுது. இப்போ நான் அந்த பிஸ்கட்டை வந்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு பால் ஊற்றி கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். கேக் அப்படின்னோடனே வந்து நான் கலக்கிறேன்னு பக்கத்துலேயே நின்றுட்டு ஒரு ஆள் டிஸ்டர்பன்ஸ். இதில் கலக்கிறதுலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. சரி அதனால் உட்கார வச்சுக்கிட்டேன் பக்கத்தில். ஈனோ வந்து நான் என்ன அதில் மிக்ஸ் பண்ணலை, ஈனோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு அது தனியாக இது கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அரை பேக்கெட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பாக்கெட் வந்து 8 ரூபான்னு நினைக்கிறேன் கடையில்.
அதை வாங்கி அதில் பாதி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 10 ரூபா பிஸ்கெட்டு, ஓரியோ பிஸ்கெட் வந்து 6 பாக்கெட்டு. அது கூட வந்து ஒரு அரை டம்ளர் பால், நான் காட்டினேன்னா பெரிய டம்ளர், அந்த டம்ளரில் அரை டம்ளர் பால் ஆட் பண்ணேன். நல்லா கெட்டியாக பேட்டர் இருக்க மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பாதி பேக்கெட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணுங்க அம்மா, இதை வலிச்சு போடுறேன், நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிடுவியா நீங்க? வெரி குட். தேசு வர வர டேலண்ட் ஆகிட்டா. சீக்கிரமாக நீங்கள் சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்களா? இப்பயே சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பிசு பிசு தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் தான் சொல்கிறீங்க. அப்புறம் தெரிஞ்சப்போ மட்டும் பிசு பிசு தெரியாது உங்களுக்கு. லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கலாமா? போதுமா? போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் வேணாம், இதே கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி அம்மா ஊற்றிட்டாங்க, நிறைய ஊற்றினா நல்லா இருக்காது. அம்மா மிக்ஸ் பண்ணுறா கொடுங்க. ஆமாம், உனக்கு மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க. அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடுவீங்க, அடுப்பு பற்ற வைப்பீங்க. கிச்சன் பக்கம் வந்தால் அம்மா அடிப்பேன். ஓகே, எப்பவும் போல் தான் நான் வந்து தவா வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். போதும் போதும் போதும், கீழே கொட்டிடக்கூடாது. அப்பா பாடு. ஹாப்பி பர்த்டே அப்பான்னு நீ கட் பண்ணுற. ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டா. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு தான். எடுத்து அப்பா கூப்பிட்டுருங்க. அதுக்காக தானே இப்போ ரெடியாக இருக்கிறீங்க. யாராவது கொடுத்தீங்களா? அழகா பண்ணாலே தானே பண்ணாலே நீ தான். நானே எடுத்து தின்னுட்டேம்மா. அம்மா ஹாப்பி பர்த்டே அப்பா சொல்ல பாட்டு பாடுமா அப்பாவுக்கு? அப்புன்னு பானு யாரை கொஞ்சிடுங்க அம்மாவையா? இன்னொரு வாட்டி தங்கம். கேக் நல்லா இருந்ததா? என்ன கேக்கு? சாக்லேட். ஒரு வழியாக சாக்லேட் கேக் ஆசை தீர்ந்துச்சா? நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. மற்ற கேக்ஸ் மைதா கேக்கில் பண்ணுறதை விட பிஸ்கட் கேக் நல்லா இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் மாறிடுச்சு. கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால திருப்பி போகிறப்ப லைட்டாக உடஞ்சிருச்சு கேக்கு. அதை அப்படியே செட் பண்ணி தான் நாங்கள் கேக் கட் பண்ணோம். மற்றபடி டேஸ்ட்டாக செம்ம. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் பிஸ்கட் வச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல, 3 இன்க்ரீடியன்ட் பிஸ்கட் பேக்கெட் மட்டும் இருந்ததுன்னா போதும். பிஸ்கட் கூட பால், ஈனோ பேக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே நம்ம பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு சரி ஈனோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். எதுவும் சொதப்படி ஆகிடுமோன்னு நினச்சேன். பட் ஆனால் டேஸ்ட்டு பக்கா ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஏரோப்ளைன் இப்போ கரெக்டாக
1 மணி ஆக போகுது. இனிமேல் தான் நாங்கள் போய் தூங்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு தெரியல. பட் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது சொதப்பலான பர்த்டே vlog சொல்லுங்கள். சொதப்பலான பர்த்டே vlog உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லிட்டு போங்க. லைக், ஷேர், அப்புறம் என்ன? லைக் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணுங்க. பாய். ஓடுங்க. பாய் டேக் கேர். இப்படி கொடு.